விஜயின் கடைசி திரைப்படமாக வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்திற்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் படத்தின் வெற்றிக்காக விஜயின் கட்சியினர் வித்தியாசமான முறையில் பிரார்த்தனை செய்த சம்பவம் தற்போது கவனம் பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பத்தில் அமைந்துள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை நடத்தினர். தமிழக முதல்வரும் நடிகருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. தேர்தல் காரணமாக தள்ளிப்போன வெளியீடு 6 மாதத்திற்கு பிறகு தற்போது வெளியாக உள்ள நிலையில் படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது. மேலும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதால் படம் குறித்து ரசிகர்கள் மத்தியில் கூடுதல் ஆர்வம் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் குஷி மோகன் தலைமையில் கட்சியினர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பூஜையின் போது ஜனநாயகன் திரைப்படத்தின் பல்வேறு போஸ்டர்களை கோவில் முன்பு வைத்து அர்ச்சனை செய்ததுடன் அவற்றை கையில் ஏந்தியும் வழிபட்டனர். பின்னர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். சினிமா வெளியீட்டை முன்னிட்டு ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்வது, பட்டாசு வெடிப்பது போன்ற நிகழ்வுகள் வழக்கமாக நடைபெறும் நிலையில் படத்தின் வெற்றிக்காக பழமையான கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் வழங்கிய இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது.